மூக்காயக்கா ஓவா. ஆமா மூக்காயக்கா ஓ போட்டு தான் குடல் வாழ் வந்து கிடைக்கும். அப்ப என்ன அடியே? ஆமா அடியே சக்காலத்தி இதே சும்மா இருப்பா. என்னை எதுக்கு வர சொன்னீங்க? நம்ம ஊர்ல என்ன திருவிழா நடக்குது. ஆமா வந்தேன்னா வளைஞ்சு நெளிஞ்சு கும்மி அடிப்பேன் தான் உன்னை வர சொன்னேன். அதுக்காகத்தானே. ஆமா இத்தனை நாளும் ஒரு பாடகி தான் வரும். ஆமா இன்னைக்கு 2 பாடகி வந்திருக்கு நம்ம ஊர்ல. அம்மா ஊர்ல கும்மி அடிச்சிருவோமா? எப்படி தெரியுமா வரப்போறேன்? எப்படி? யாருமே வராத மாதிரி வரப்போறேன். மாறி பொண்டுகளா இளவால தண்டுகளா. ஹலோ ஹலோ மாறி பொண்டுகளா இளவால தண்டுகளா. அடி நறுக்கு பவளங்களா நவரத்தின மாலைகளா. நீங்க புடிச்சாலும் புடிங்கடி கவியச, நீங்க புடிச்சாலும் புடிங்கடி நல்ல புளியங்கொம்பு வாத்து. அப்படி இடிச்சாலும் இடிங்கடி, அப்படி நீங்க இடிச்சாலும் இடிங்கடி. தொண்டி வாத்து விஜய் மாதிரி ஆளை பார்த்து. ஐயமர ஆத்தமர வணக்கம், உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கும். ஐயமர ஆத்தமர வணக்கம், உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கும். ஐயமர ஆத்தமர வணக்கம், உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கும். மதிப்பு கொடுங்கப்பா. அம்மா தாயே அம்மா தாயே புண்ணிய பதிய சொல்லுறீங்க இல்லைங்க. கச்சல்ல கருப்பசாமி முடியல நீங்க. அம்மா தாயே புண்ணிய பதிய சொல்லுறீங்க இல்லைங்க. கச்சல்ல கருப்பசாமி முடியல நீங்க பாருங்க. மாமா மாரே வணக்கம், அக்கா மாரே மாமா மாரே வணக்கம். உங்க தயவு இருந்தா கூத்து நல்லா நடக்கும். தாத்தா மாரே அம்மாச்சி மாரே வணக்கம். நீங்க காலையில தானே நீட்டுனாத்த நல்லா இருக்கு. தாத்தா மாரே அம்மாச்சி மாரே வணக்கம். உங்க காலை தானே வணக்குனாக்க நல்லா இருக்கு. ஹலோ மிஸ்டர், ரொம்ப தான் பேசக்கூடாது. நீ ரொம்ப தான் பேசாத. என்ன எதுக்கு வர சொன்னீங்க? என்ன மூக்காய் வந்தா குனிவா நிமுருவா நல்ல கும்மி அடிப்பானே. கும்மி அடிப்பானே தானே? என்ன மேக்கப் பண்ணி பலவலன்னு இருக்கு? லைட்டா போட்டுருக்கேன் அதனால. டிவியா சொன்னதுனால தானா? ஆமா. மூக்காய்க்கு வந்தா நல்லா வளைஞ்சு நெளிஞ்சு கும்மி அடிப்பானே தானே கூப்பிட்டேன். அக்கா எத்தனை குடம் தெரியுமா எடுத்து வந்து? ஒத்த குடத்துக்கு வழி இல்லாம பால்வாட்டில இருந்து குடத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன சொல்ற? ஆமா. ஐயோ நாளைக்கு புள்ளைய பூரா அதுல தான் தண்ணி குடிக்கணும் பாத்துக்க. அதுல குடிச்சு என்ன பண்றது? நீ தூக்கி போடுற. ஆமா தம்பி உட்கார்ப்பா. காலைல சுட்டு மருந்து ஊத்துறாங்க. என்னடா அந்தருண்ட மாதிரி இருக்கு மண்டை. ஆமா மண்டை. அது பாரு கருது இருக்கிற மிஷின் மாதிரி இருக்கு பின்னாடி. யாருக்கு? அந்த பையலுக்கு. என்ன சொல்ற? ஆமா. என் மண்டை அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். உனக்கு அப்படிதான். என்னென்ன குடம் தெரியுமா? என்ன குடம்? தண்ணி குடம் எடுத்து ஏன் மச்சான் கோமாளி ஹல்லோ ஹல்லோ கேக்குது. தண்ணி குடம் எடுத்து ஏன் மச்சான் கோமாளி கோமாளி. என்னடி இடையில பிறுபிறுங்குது? என்னடி அது? எல்லாமே குடலைங்க பெருப்பெரு தானே கிடக்கு. அப்படியா? ஆமா. போட்டு வண்டி பைபாஸ்ல தண்ணி குடம் எடுத்து ஏமத்தான் கோமாளி. தண்ணி குடம் எடுத்து ஏமத்தான் கோமாளி. ஏ தங்கச்சி அது இன்னைக்கு போனா ஏமத்தான் கோமாளி. ஏமத்தான்
பள்ளிக்கூடம் எடுத்து எமச்சான் கோமாளி அடிக்க நல்லா இருப்பீங்க பள்ளிக்கூடம் எடுத்து எமச்சான் கோமாளி என் மூக்கையவ மதுரை மூக்கையவ அன்னைக்கு போனா எமச்சான் கோமாளி ஏமச்சான் ஹரிகரி கோவிந்தோ ஏமச்சான் கோமாளி ஏமச்சான் ஏமாளி ஏமச்சான் கோமாளி அடி ஏமச்சான் ஏமாளி பிளாஸ்டிக் குடம் எடுத்து எமச்சான் கோமாளி பிளாஸ்டிக் குடம் எடுத்து எமச்சான் கோமாளி என் மூக்கையவ மதுரை மூக்கையவ தெருவில் போனா எமச்சான் கோமாளி ஏமச்சான் கோமாளி அடி ஏமச்சான் ஏமாளி ஏமச்சான் கோமாளி அடி ஏமச்சான் ஏமாளி இருக்கிறத ஒரு கூட அதைய தூக்கி தூர போட்டாய் என்ன செய்யற ஆத்தாடி ஆத்தாடி ஆத்தா என்ன அப்பா முடியல எனக்கு நான் பொம்பளையால பிறந்ததுக்கு பேசாம ஒரு போஸ்ட் மரமா கூட பிறந்திருக்கலாம் என்ன சொல்ற 4 பேர் ஏறி லைன் அடிச்சிருப்பேன் அப்ப நீ சும்மா தான் கிடக்குறியா ஒருத்தே வரமாட்டே லைன் அடிக்க எப்படி வருவாங்க ஏண்டி ஏய் நீ என்ன நடு ரோட்ல போய் காலை பரப்பிக்கிட்டு எக்ஸர்சைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க நான் எங்கனக்குள்ள போய் எக்ஸர்சைஸ் பண்ண உனக்கு என்ன நீ ஏன் அங்க பண்ற அது ஆறு விட்டு பட்டா எங்க மச்சான் விட்டு பட்டா அந்த அங்கிட்டு என் மாமே விட்டு பட்டா இந்த அங்கனே என் அண்ணன் விட்டு பட்டா இப்ப சென்ட்ரல் உங்க பட்டாவாடி ஏய் உங்க பட்டாவான்னு கேளு என்ன சொன்ன உங்க பட்டாவா ஆமா உங்க பெரிய தமிழ் புலவர் மக ஆமா. அப்படி உங்க பட்டான அழுத்துற ஆமா அப்படித்தானே அழுத்துவோம் அப்படிதானா ஆமா. அடி நாலு ஒரு நல்ல தண்ணி அடி நாலு ஒரு நல்ல தண்ணி எங்க ஊர்ல நடுக்கணத்து உப்பு தண்ணி இந்த ஒரு வைப்பு தண்ணி வால்டிப்பு புடுங்கிருச்சு புடுங்கிருச்சா உனக்கு புடுங்குச்சா இல்லையா இல்ல புடுங்கல எப்படி புடுங்கும் அதானே உனக்கு புடுங்கினாதே வீடியோ கால்ல இதுலயாச்சும் அடக்கி வந்துடுறாங்க வருவாங்கல்ல என் நம்பரை பார்த்தவன பிளாக் தான் பண்றாங்க இப்ப பூரா பண்ணிருவாங்க ஆமா. அடி இந்த வாங்கு அடி இந்த வாங்கு என்ன என்ன உட்கார்ந்துட்ட ஆனா பொம்பளை எல்லாம் வவுத்தரத்துல தானே கச்சேரி பாக்குறீங்க ஏன் அப்படி சொல்ற இல்ல உங்க மைண்ட் வச்சா எனக்கு தெரியுது ஆஹா. ஒரு ஆம்பளையே எடுப்பு இப்படி ஆட்டுறானே ஆம்பளையா என்ன சொல்ற அப்ப உள்ள பொம்பளைன்னு நினைச்சிட்டியோ ஐயோ சத்தியமா நீ பொம்பளைன்னு தான் நினைச்சேன் அதனாலதான் என்ன ட்ரெஸ் மாத்தினேன் ஆமா ஒரிஜினல் ஆம்பளை போட்டேன்னா உன் பொட்டி நெளிஞ்சு போயிரு மிஸ்டர் மதுபாலா அவர்களே நான் ஒரிஜினல் பொம்பளை என்னகிட்ட நீ பார்த்து பேசாமா என்ன தஞ்சாவூர் கறினா ரொம்ப இலக்காரமோ சாரி இப்ப ஊரை பத்தி பேசி ஊர் சண்டை எழுத்துட்டு போயிடாத தஞ்சாவூர் கறியா மதுரை கறியான்னு பாக்குறது அப்படியா யாரு இது அவர்தான் ஏரியா புரோக்கர் ஏய், என்ன சொல்ற ஐயோ நல்லா இருப்பே என்ன வேணும் பூ வேணுமா என்ன ஏய் என்னடி அங்க கைய காட்டுறாரு என்னடி இல்ல, அவருக்கு ரொம்ப நாள் ஆசை எதுல அம்மா தான் வீடியோ எடுத்து எல்லா முகரையும் போடுறான் ஆமா அம்மா முகரை என்னைக்கு வீடியோல தெரியும்டா அதனால வந்துட்டாரு அதனால இடையில வராரு சரி ஏய் நீ நல்ல ஆம்பளைக்கு ஆம்பளை பொம்பளைக்கு பொம்பளையா இருந்தா இல்ல பொம்பளைக்கு பொம்பளை ஆம்பளைக்கு ஆம்பளையா இருந்தா என்னோட ஆடி பாரு பாடி பாரு போட்டி போட்டு பாக்க ஆமா எந்த வகையிலுமே எங்களை ஆம்பளை நீங்க மிஞ்சவே முடியாது ஏன் அப்படி சொல்ற உண்மைதான் என் ஆம்பளை எல்லாம் கை சோற கட்டி கிளப்பி விடுயா என்ன இருந்தாலும் பொம்பளைய மிஞ்ச முடியாது ஏன்? நீங்க பூரா கையை தட்டி வைங்க தம்மா கையை தட்டி அங்க தூக்கி வைங்க ஏய் மது ஆஹா. என்னதான் கை தட்டினாலும் சரி. பொம்பளையால உட்கார வச்சுட்டு ஆம்பளையால ஏன் நிக்கிற பாதுகாப்புக்கு ஏன் நிக்கறாங்க பாதுகாப்புக்கிட்டே பாதுகாப்புக்கு நிக்கறாங்களா ஆமா சரி ஏன்னா ஆம்பளை இல்லாம பொம்பளையால ஒண்ணுமே பண்ண முடியாது யாரு ஆமா பொம்பளை இல்லாம ஆம்பளைய எதுவும் பண்ண ஏன்னா பெண்களை கண்கள் அமைக்கிறது என் தமிழ ஒருத்தந்தேன் ஆமா நான் ஒத்துக்கிறேன் ஆமா ஒத்துக்கிறியா ஆம்பளை இல்லாம நீ என்னடி பண்ணுவ ஏன் என்னைய பண்ண ஆம்பளையால மைக் செட்டு போடுவேன் நாங்களும் தான் போடுவோம் ஆம்பளையால தான் மரம் வெட்டுவேன் நாங்களும் தான் வெட்டுவோம் ஆம்பளையால கொத்தனார் விழா வைப்பான் நாங்களும் தான் பாப்போம் ஆம்பளையால வண்டி ஓட்டுவான் நாங்களும் தான் ஓட்டுவோம் ஆம்பளையால சட்டையை கள்ளிப்படி தெரியுவான் ஏய் தெரிய சரியான பொம்பளை என்னடி கேசு நீ என்ன ரூட்ல வராம நீ முள்ள பாதையில போற புத்தியோ அதனால ஆம்பளை இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது சரி. இவ்வளவு பேசுறீல ஆமா ஆம்பளை இல்லாம பிள்ளை பார்க்க முடியாது யார் யாத்னா கிளாப் பண்ணலாம் அதுக்கெல்லாம் இந்த கை ஏய் தட்டி ஏய் இருங்கப்பா என்ன கை தட்டறியா என் ஆம்பளை இல்லாம பெக்க முடியாதா என்ன எப்படி பெப்ப? தட்டி ஊசி கொடுத்து ஊசி ஓட்டு பிள்ளை பார்ப்பீங்களோ அப்புறம் பெக்க முடியாதா
அங்க தாண்டி இருக்கு உனக்கு கரக ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். என்ன சொல்ற? இப்ப இது நம்ம கோயில் என்ன கோயில் இப்போ? என்ன கோயில்? மினீஸ்வரர் கோயில். சரி. அத்தா இரட்டை எந்திரிச்சு வா. இரட்டை இரட்டைனா என்ன? இரட்டை கோயில்கள். ஓ ரைட். ஆமா ஆமா நீ வாமா சும்மா வாத்தா. சும்மா வாத்தா. இப்ப மாட்டிக்கிட்ட பாரு. ஏன் என்ன? ஏய் நீ கூப்பிடு சிரட்டைன்னு கூப்பிடுவால. ஏய் சும்மா இருங்க. என்ன பயம் காட்டுறியா? இல்ல இல்ல அந்த பிள்ளைகிட்ட ஒரு மைக்க கொடு. ஏமா நீ ஊசிக்கு பெத்த அந்த பிள்ளைக்கு புருஷன் வாய் அடக்கி பேசுறீ. ஆமா இரு உண்மையை தாத்தா சொல்றேன். எல்லாம் கழட்டி வீசிடுவாங்க. இரு நம்ம முனீஸ்வரர் கோயிலுக்கு இந்த ஊசிக்கு பிறந்த பிள்ளையும் நம்ம தீவியாவுக்கு பிறந்த பிள்ளையும் போகுது. சரி ரைட் போகுது. இருமா ஏய் பல்ல பல்ல காட்டக்கூடாது. சொல்லுடி சொல்லுடி. உன் வீட்டுக்காரர் பேர் என்னத்தா? சொல்லு 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 சொல்லு. கண்டிப்பா. என் வீட்டுக்காரர் பேர் மணிகண்டன். 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 அவ குழந்தை பேர் என்ன? கோபிகா. கோபிகா. இந்த மணிகண்டனுக்கு பிறந்த பிள்ளை இந்த ஊசிக்கு பிறந்த பிள்ளை நம்ம முனீஸ்வரர் கோயிலுக்கு சாமி பட போகுது. சரி. போய் இந்த மணிகண்டனுக்கு பிறந்த பிள்ளை போய் அர்ச்சனை தட்டா இங்க எல்லாம் பூசாரிட்ட நீட்டுது. சரி. பூசாரி அங்க இருக்கவர் எப்படி தெரியுமா அர்ச்சனை பண்ணுவாரு? எப்படி? ஓம் சுக்லாம்பரதனாய நமக ஓம் சதுர்பூசனாய நமக ஓம் சசிவர்தனாய நமக. உங்க பிள்ளை பேர் என்ன? கோபிகாவா? ஓம் கோபிகாய நமக. தோப்பனார் பேர் சொல்லுங்க. மணிகண்டன். ஓம் மணிகண்டனாய நமக ஓம் மணிகண்டன் ஸ்வாஹா. அப்படி ஓதி முடிச்சிடுவார். ரைட் விடு. இரண்டாவது ஊசி. இப்போ எனக்கு ஊசிக்கு பிறந்த பிள்ளை போகுது. ஆமா சரி. ஊசிக்கு பிறந்த பிள்ளை போனவன அங்க இருக்க பூசாரி எப்படி தெரியுமா ஓதுவாரு? ஓ அபசக்லாம் நம. உன் பிள்ளை பேர் என்ன சொன்ன? வர்சன். வர்சன். ஊசிக்கு பிறந்த பிள்ளை. ஊசிக்கு பிறந்த பிள்ளை போய் அர்ச்சனை தட்டினவன பூசாரி எப்படி தெரியுமா ஓதுவாரு? ஓ அபசக்லாம் நம ஓம் சர்வபூஷணாய நம ஓம் சசிவர்தனாய நமக. வருஷனாப்பா என் பேரு. உங்க பேர் சொல்லுங்க. வருஷன். ஓம் வருஷனாய நமக. தோப்பனார் பேர் சொல்லுங்க. தோப்பனார் பேர் தாங்க ஊசி. ஓம் ஊசியாய நமக. ஊசிக்கு பிறந்த பிள்ளை நமக ஊசி ஸ்வாக. அங்க ஏறிடுவோம் தண்டவாளயம் வண்டவாளயத்துல. என்னமா ஆம்பளை இல்லாம பெப்பம்ன்ற எங்கிட்டு பெப்ப போய் சீமக்கர் உத்தர கட்டி பிடிச்சு பிள்ளை பாரு. நான் போங்க வாடி. அடியே நீ போய் நீ இமிடிட்டா உட்கார்ந்துட்டா. நல்லா வச்சி செஞ்சிட்டடி என்னைய. ஆமா. பந்தாதுக்கு லைவ் வேற. ஆமா. அதனால என்னதே இருந்தாலும் ஆம்பளை மிச்ச முடியாது. நீ எதுல எந்த வகையில ஜெயிப்ப? ஆடி பாப்பா பெடி பாப்பா பேசி பாப்பன்ற. முடிஞ்சா பேசி பாரு. இன்னைக்கு தஞ்சாவூர் மதுபாலாவா மதுரை மூக்காயின்னு இந்த மேடல் நான் பார்க்காம போக மாட்டேன். முடிஞ்சா ஆடி இல்லனா அவுத்து போட்டு ஓடு. ஆடி இந்த மேடல் 1000 வந்தாலும் தெரியும். என் புருஷன் டவுசர் ரெண்டா கிழிஞ்சா தெரியும். டவுசர் போட்டுக்க பாவாடை கட்டலையா? நான் லாங்ல போறதுனால என் புருஷன் டவுசர் மாட்டி வந்துட்டேன். அப்படியா? எங்க நீ உன் புருஷன் டவுசர் காமி? போடல. அவன் போடவே மாட்டான். அவன் போட்டா நீ ஊசி வர்ற. அதானே. சாரி ப்ரோ. லைவ் ஓடுதா? ஆமா. முடிஞ்சா பேசி பாருடி. பேச முடியாதா? வெள்ளக்கமத்துக்கு பட்டு குஞ்சமா. மணி பேசி. அத மணி எத்தனைதா? பேசி பாரு. என்ன மணி 9. 10 மணி. 10 மணிக்கு மதுபாலாவுக்கு கரக ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். யாரு? இப்போ உங்க பழமொழியை சொல்லுங்களே. வெள்ளக்கமத்துக்கு பட்டு குஞ்சமா. மானங்கெட்ட முண்டைக்கு வான வெடிக்க போட்டாங்களே இந்த நடியில திடீர்னு கடுப்புக்கு புள்ள பெத்து அடுப்புன்னு பேர் வச்சாங்க. அடுத்த வீட்டுக்காரி ஆம்பளை புள்ள பெத்துட்டான்னு ஏத்து வீட்டுக்காரி கொலைவிக்கல எடுத்து நங்கு நகுத்துனாலாம். அடுப்படியில காவரியா முழுக மட்டவளா மூதேவியா. அந்த கடையில விக்கிது சாம்பு. நீ சும்மா இருந்தா நாசரக்கார புடிச்சு ஊருக்கு கூட்டி போ. உன்னை மாதிரி பச்சை கலர் சட்டை போட்டுருக்காரு. அப்படிங்கறியா? பேசுடி. பேசு. தஞ்சாவூர் வாழக்கா இவ கதையை கொஞ்சம் கேளக்க. குற்றாலத்துல குரங்கா இங்க ஆட வந்த 2 பேத்துக்கு பிடைச்சலாம் சிரங்கா. ஆமா நீ வந்து மறந்து போடு. பேசுடி. என்னடி? பழமொழிலே. தஞ்சாவூர் பேசிட்டேன். தஞ்சாவூர் வாழக்கா இவ கதையை கொஞ்சம் கேளக்க. நோத்தா டஸ்னால நொப்பேன் புசுனானா. கழுல கருன்சா நொப்பதா புருனாலாம். அப்படியா? மேடை அடைக்க சக்கலத்தி மக கமதி பிளாட் படத்துல ஆடி தெரிஞ்சாலாம். அப்படியா? கம்மத்துக்காரி பருப்பு வைக்க போனாலாம். இந்த புதுக்கோட்டை ஓரமா இருக்கிற கம்மாயில உட்கார்ந்துகிட்டு ஏ பருப்பு வைக்கலன்னு சொன்னாலாம். நான் சொல்லல. என்னது? அவளுக்கு சிரங்கண்டு. எப்ப பார்த்த? அந்த சாக்கல சொரிஞ்சிட்டா பாருங்க. என் பருப்பு வைக்கலையே. ஏன்னா அவளால சொரியாம நிக்க முடியாது. ஆமா அரிப்பு. புருஷன் கிடைக்க சக்கலத்தி மக போஸ்ட் மரத்துல ஏறி பார்த்தாலாம் கள்ள புருஷன் வரானாண்டு. ஆமா வேலை இல்லாதவன் வீதியில வரான தோரணத்தை தோள்ல கட்ட. சாட பேச தெரியா சக்கலத்தி மக வேப்ப மரத்துல ஏறி வியவேன்னு கத்துனாலாம். செத்த படிச்ச முஜர் காணி பணிகள விழுந்துச்சு. நடக்க சங்கடப்பட்டவ அவ சித்தப்பனை பார்த்து என் புருஷன்டாலாம். யார்? என்ன நீ என்ன பேசுற? பழமொழியா பேசுற கேக்குறேன். அவளுக்கு நடக்க முடியல. புருஷன் வீடு ரொம்ப லாங்கு. அதனால சித்தப்பனை பார்த்து என் புருஷன் மரியாதை உனக்கு அவ்வளவுதான். அதனால இப்ப ஏய் போடி தட்டு கட்டவளே. ஏய் போடி வெக்க கட்டவளே. போடி வெக்க இல்லாதவளே. சரியாக 10 மணி அளவில் கும்பத்துல தண்ணி தொளிக்க இருப்பதால் அந்த கிராம பொதுமக்களும் எல்லாரும் வந்து இந்த கருட பகவானை தரிசித்து செல்லுமாறு உங்களை. ஏன் பக்கடாவுக்கு படுத்து கிடந்தவளே. ஏன் பள்ளியாரத்துக்கு பாத்து நின்னவளே. ஏன் இட்லிக்கு ஏமாந்து நின்னவளே. தோசைக்கு தொன்னாந்து நின்னவளே. இத்தனை பேர் அங்க நின்னவளே. நடு ரோட்ல நின்னவளே. முச்சாந்தில நின்ன. நான் நின்ற இடம் பூரா உனக்கு எப்படி தெரியும்? நான் அந்த போன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல.
ஆமா. ஒரு இடம் புறம் போன் பண்ணி சொல்ற வேலையா தானே இருக்கு. ஆமா, இப்படி எல்லாம் போட்டா சுறுசுறுப்பா இருக்காது. வந்த வேலையை முடிச்சிட்டு போயிடணும். அதனால பின்னாடி கிடக்க அந்த நிஜாம் பாக்க வர சொன்னீங்கன்னா அந்த அங்கிட்டு கிடக்கு. ஆமா, சுறுசுறுப்பா அது வந்தவனே எடுத்துருவா. ஆமா, அதனால சுறுசுறுப்பா எப்படி தெரியுமா போடணும்? அடி பாக்கு வெத்தல மாத்தணும், பார்வதிய பார்க்கணும். அடி நாளுங்கிழமை பார்க்கணும், நாக்கு சவக்க போடணும். அடி எண்டி புள்ள உனக்கு சம்மதமா, நீங்க 2 பேரும் சேர்ந்து ஆடுனா மேடை தாங்கிறமா. என்னைக்கு இப்படி குதிக்கிறோம்னு மேடைக்கு உள்ள போறே தெரியல. ஒழுக்கமா நின்று ஆடு. அடி ஏண்டி புள்ள உனக்கு சம்மதமா, நீங்க 2 பேரும் சேர்ந்து ஆடுனா மேடை தாங்கிறமா. அடி பாக்கு வெத்தல மாத்தணும், பார்வதிய பார்க்கணும். பாக்கு வெத்தல மாத்தணும், பார்வதிய பார்க்கணும். நாளுக்கிழமை பார்க்கணும், நாக்கு சவக்க போடணும். ஏண்டி புள்ள அடி ஏண்டி புள்ள உனக்கு சம்மதமா, நம்ம சேர்ந்திருந்தா உருவத்துக்குமா. அடி ஏண்டி புள்ள உனக்கு சம்மதமா, நம்ம சேர்ந்திருந்தா உருவத்துக்குமா. போடு. நீங்க 2 பேரும் ஆடுறத பாரு, எனக்கு எரிச்ச மசராத்தே இருக்கு. எங்களுக்கு ஏத்தா இந்த பொம்பளை எல்லாம் எம்புடு கச்சேரி பாத்திருப்பீங்க. ஆமா, செல்லுல கூட இன்னைக்கு என்ன கேட்டாலும் வந்துருது. என்னது கேக்குறாங்க? ஆமா, சுடுதண்ணி காய வைப்பது எப்படி யூடியூப்ல போய் டுப்புக்குன்னா வந்து எனக்கு கூட சுடுதண்ணியே காய வைக்க தெரியாது. ஆமா, எல்லாமே வந்துருது. ஆமா, ஆனா இவளுக்கு 2 பேரும் என்ன பாட்டு பாடினாலும் டான்ஸ் ஆடல பாத்திருக்கீங்களா? இந்தா அத சிரிக்காத, எனக்கு எரிச்சலா இருக்கு. ஆமா, அவளுக்கு அது என்ன அர்த்தம் தெரியுமா? கீழ இருந்து பசங்க யாராச்சும் கையே காமிச்சிட்டா, என் புருஷன் வந்திருக்கா, நம்பர் தரேன், நாளைக்கு கால் பண்ணுங்க. என் புருஷன் வந்திருக்கா, நம்பர் தரேன், நாளைக்கு கால் பண்ணுங்க. அப்படியா? இதெல்லாம் ஒரு டான்ஸ் ஆடி. அதனால இப்படி எல்லாம் போட்டா சுறுசுறுப்பா இருக்காது. சுறுசுறுப்பா எப்படி தெரியுமா போடணும்? எப்படி போடுவேன்? கொண்ட நல்ல குலுங்குதடி மதுபாலா. என்ன வண்டி ரொம்ப செட்டுக்கு இழுவை ஆகுது. இல்ல உனக்கு எவன் ஆபரேஷன் பண்ணிடாம எனக்கு மாதிரி 10 நாள்ல பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இப்பதான் எனக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. என்ன சொல்றீங்க ப்ரோ? அடுத்த வருஷம் கண்டிப்பா. சரி ரைட் விடு, வண்டி ரோட்ல போடு. இந்த டான்ஸ் போட்டால ஆர்ப்பா? ஏன் கேக்குறேன்? என்னது கேக்குறே? டான்ஸ் கிடைக்காம 2 லூசு முண்டிய கூட்டியாண்டாங்க கிரகத்துக்கு. எனக்கு எந்த நேரம் பார்த்தா இழுச்ச மணி மாத்தறால. இந்த லூசுனா உன்னை விழுந்து கடிச்சிட்டே இருக்கற நான் கேக்குறேன். ஒழுக்கமா நின்று ஆடுங்க தான். முடியாது. அப்படியா? எதுல விட்டேன்? அதுல தானா? கொண்ட நல்ல குலுங்குதடி குட்டி, கொண்ட பூரி வாடிதடி. கொண்ட நல்ல குலுங்குதடி குட்டி, கொண்ட பூரி வாடிதடி. கோவப்பட்டு பார்த்தையின உனை கொண்டு போவேன் திருப்புவனா. கோவப்பட்டு பார்த்தையின உனை கொண்டு போவேன் திருப்புவனா. போடு. சலசலனு குழம்பு வச்சு, சந்தையில மீன் வாங்கி சலசலனு குழம்பு வச்சு, கொத்தமல்லி பத்தலனு முக்காய் குத்துறானே டப்பாங்குத்து. கொத்தமல்லி பத்தலனு வாத்து குத்துறானே டப்பாங்குத்து. போடு. இறங்குனது கமுதியில, ஏறுனது திருப்புவன நானு. இறங்குனது கமுதியில, ஆட போற மேடையில அவுத்து போட்டு. ஆம்பளைல இருக்காக எடுத்து மேலே போடு சொல்லிட்டேன். ஆமா ஆமா. குழந்தரும் போலங்க. என்ன அதிசயமா பேசுற? உனக்கு இருக்கு நிக்குது, எனக்கு பாரு பைபாஸ் ரோடு மாதிரி இருக்கு. என்ன என்ன இப்படி இருக்கு? எனக்கு பயமா இருக்கு. ஆமா, உனக்கெல்லாம் கல்யாணம் ஆயிருச்சா? ஆகலையா? எனக்கு ஆயிருச்சே. எத்தனை தடவை? கல்யாணம் எல்லாருக்கும் ஒரு வாட்டி தான் ஆகும். எனக்கு எத்தனை தடவை தெரியுமா? என்ன சொல்ற? ஆமா, எனக்கு எத்தனை புருஷன் தெரியுமா? சும்மா கம்மி தாண்டி. எப்ப எத்தனை? 8 புருஷன். நீ ஏன் சமாளிக்கிற? நான் சமாளிச்சுக்கிறேன். ஐயோ, வாரத்துல 7 நாள் தானே? ஆமா, எக்ஸ்ட்ரா ஒரு நாள் வச்சுக்குவாங்க. அப்படியா? ஆரோன துணைக்கு வருவேன். ஆரோன நல்ல வேலை பாக்குற ஐப்பா. ஆமா, ரகையோ பகலோ, ரவையோ மைதாவோ தாப்பமோ. என்ன எங்க தெரியுமா பொண்ணு கேட்டாங்க? எங்க கேட்டாங்க?
ஏன் காலலக பார்த்து புட்டு மது என்ன நீ இந்த வேலைக்கு வந்ததுக்கு அந்த வேலைக்கு போலாம். நான் அந்த வேலையை பார்த்துட்டு. என்ன வேலை தெரியுமா? என்னது? மயிரை புடுங்குற வேலை. காலத்துக்கு நான் புடுங்கி எறியறியா நீ மறுபடியும் தூக்க இல்ல. ஏன் காலலக பார்த்து புட்டு ஏய் ஏன்டி நீ வேற புடிங்க சுமிக்கிற? சரி என்ன காலை பார்த்து என்ன காலுக்கு என்ன தீஞ்சு போன டிரான்ஸ்பர் மாதிரி இருக்கு. தீஞ்சு போன டிரான்ஸ்பரமா? இதுல இருந்து கரண்ட் வந்துன்னு வெச்சுக்கவே வந்திருக்க 4 பேத்துக்கு பீஸ் அந்த போச்சு. கண்டட்டி புடிங்கிருச்சு இன்னைக்கு. அது தூக்கி முடிட்டு அங்கட்டு போடு. ஏன் காலலக பார்த்து புட்டு முனீஸ்வரர் கோவில் பூசாரிக்கு என்னைய கேட்டா தேங்காய் முடி வாழைப்பழம் பொங்கச்சோறு சுண்டல் சில்லறை காசு விபூதி எல்லாத்தையும் தானே கொண்டு வருவாரு. ஆமா எல்லாம் கிடைக்கும். அப்புறம் பேச ஆமா எல்லாம் கிடைச்சு என்ன பண்ண என்ன என்னைக்கு சாமி பட பேச ஆரம்பிக்கிறாங்களோ அன்னையில இருந்து மனுஷன் துண்டு வரிச்சு கோயில படுத்துக்குருவாரு. புருஷன் விட்டு இருக்க முடியுமா? நீ தெரியுமே 4 சில்லறை 5 சில்லறை ஜம்மன் பண்ண போயிருவேன். தஞ்சாவூர்ல இருந்து பேக்க தூக்கிட்டு இழுச்சுக்குறோம். ஆமா ஒரே ஒரு பொண்ணுங்க. ஒரே பொண்ணுதானா? இன்னைக்கு பிரியா இருக்கியா இல்லையா? ஆமா வர முடியுமா முடியாதா? இந்ததே மாதிரி. சரி இருக்கட்டும். அதனால அவர் நான் மாட்டம்ட்டேன். நான் மாட்டம்னு சொன்னேன். ரெண்டு பேரும் என்னைய மாதிரி ஆட்டுங்க. இந்த மேடையில் நான் சம்பளமே வாங்க போறேன். ஆட்ட முடியாதா? ஆட்ரி நான் மாட்டமுன்னு எல்லாம் பெரிய ரப்ப கொண்டு சக்கலாத்தி மேல இருப்போம். நான்டா ஆபரேஷன் பண்ண பிள்ளைய போட்டு எங்க நான் ஆம்பளை எப்படி ஆட்டுறேன்? அவ பாருங்க இப்படி 2 சுத்து சுத்துறா, அப்புறம் இப்படி 2 குத்து குத்துறா. அம்மா நீ ஆட்டு, நீதான் பாக்கு ஆட்டா ஆட்டு. போட்டேன்னா படம் எடுக்கிற மசர் அந்த உயரம் என்ன நல்லா படம் எடுத்த மாதிரி என்ன? நான் எப்படி இடுப்ப மட்டும் ஆட்டுறேன், அவ எப்படி தெரியுமா ஆட்டுறா? நான் மாட்டோம்னு சொன்னதுக்கு பஞ்சர் கடைக்காரு மச்சானுக்கு என்னைய கேட்டா பஞ்சர் கடைக்காருக்கு நான் வாக்கப்பட மாட்டேன். 6வது ஆசைப்பட்டு பஞ்சர் கடைக்கார கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி நான் செம்புல பால் கொண்டு போனேன். அவன் பஞ்சர் ஓட்டுற நாவத்துல பெரிய பேசன்ல பால் கொண்டாந்து இந்த பேசன்ல பால் கொண்டு போயிட்டேன். அவன் என்ன தெரியுமா வச்சிருந்தேன்? இந்த தேப்பு கட்ட. என்ன சொல்ற? நான் என்ன பார்த்தோன்னா பெரிய தேச்சி பிட்டை உருண்டு வருது. எப்படி பஞ்சர் ஒட்டின்னு நினைச்சிட்டேன். இம்புட்டு சொல்லிச்சேன். டயரை பஞ்சர் விட்டதேன். இம்புட்டி வச்சுட்டேன். இம்புட்டி வச்சுட்டு என் புருஷன் பார்த்துட்டேன். இது எப்படி பெரிய டயரா வருது, இன்னைக்கு எப்படினாலும் விழுத்தாடி போட்டு பஞ்சர் ஒட்டி போடணும் அப்படின்னு நினைச்சிட்டேன். சண்டான போய் ஃபர்ஸ்ட் டே ரூம்ல அப்படிதான் படுத்து என் கால் 2ஐயும் புடிச்சு தலகால தண்ணிக்குள்ள முக்கிட்டேன். பஞ்சர் தெரியும் அப்படியா? மூக்குல லைட்டா ஏர் போயிருச்சு. இது சின்ன பஞ்சர் தான், தேப்பு கட்ட போட தேவையில்ல, பசைய மட்டும் வச்சு அடைச்சிடும். அடைச்சிட்டேன். பசைய வச்சு அடைச்சிட்டு தூக்கி போட்டு தலகால வபத்துல அமைக்கிட்டே லைட்டா பின்னாடி. இது முரட்டு பஞ்சரா போகுது. இதுக்கு கண்டிப்பா தேப்பு கட்ட போடணும். கவட்டில தேப்பு கட்டைய போட்டு நீ என்னடி லெக்கான கோழிக்கு பிறந்த மாதிரியே சிரிக்கிற? சாரி ப்ரோ, தயவு செய்து சிரிக்காத. எனக்கு முலாயில நெஞ்சில சும்மா இருடி. நெஞ்சில தேய்ச்சிட்டியா? இப்படி சொல்யூஷனை போய் என் தொடையில ஒட்டிட்டியா? ஐயோ பாவத்தை. 1.5 வருஷமா எப்படி தெரியுமா நடந்தேன்? என் காலை பிரிக்க முடியலையோ? பிரிக்க முடியல. 1க்கு 2க்கு போணும்னா 1.5 வருஷமா நடக்கணும். அதனால அவரை நான் மாட்டேன்ட்டேன். அவனுக்கு நான் பொண்டாட்டி இருடி. அதனால அவரை நான் மாட்டேன்ட்டேன். நான் மாட்டேன்னு சொன்னதுக்கு மைக்கடிக்காரு மச்சானுக்கு என்னைய கேட்டா. மைக் செட்னா நல்ல இந்த மாதிரி லைட் எல்லாம் நிறைய போட்டுருக்காங்க, நல்ல வருமானம், நல்ல சம்பாத்தியம். ஏன் வேண்டாம்னு சொன்னேன்? அவர் கட்சி நல்லா போட்டுருக்காப்ல, நம்ம கட்சி போட மாட்டாப்ல. போட மாட்டார். அதுல இது கண்டிப்பா அந்த புகையை போடவே மாட்டாரு. ஆமா, அது என்னமோ கொரோனா மருந்து அடிக்கிற மனுஷன் மாதிரி அடிக்கடியா மூக்க எரியுது. ஆமா, ஏன்னா இந்த கலைச்சிட்டாங்க குடும்பத்தை.
அப்ப நல்லா இருப்பா. அது வேற புசு புசுன்னு நல்லாவும் படம் எடுத்த மாதிரி. ஆமா. அது அங்க திருப்பி அவர் வேட்டிக்கில வச்சு விடு. வேண்டாம் வேண்டாம். ஆமா. ஏன்னா நம்ம கொண்டு அந்த மைச்செடுக்காருக்கு வாக்கப்பட மாட்டோம்ட்டேன். ஏன் தெரியுமா? ஒரு 3 மணி நேரத்துல அவுத்து கையில எடுத்துட்டு போயிருவாரு. அப்படியா? ஆமா. சரி சரி. அழகர் மைச்செட்டு. எப்படி 4-5 நாள் போடுவேன்னு நினைக்கிறேன். எப்போ? ஆமா சாரு என் மாப்பிள்ள மாதிரியே இருக்கேன். ஆமா ஆமா. ஏன்னா மைச்செட்டுக்காருக்கு நான் வாக்கப்பட மாட்டேன்ட்டேன். ஏன் 8வது புருஷன் மைச்செட்டுக்காரன் தான். 8வது புருஷன். போன மாசம் அந்த கால் உடைஞ்சு வச்சு கால் உடைஞ்சது நல்லதாண்டி. கால் உடைஞ்சா அப்ப நல்லது சொல்லுவேன். ஏன் தெரியுமா? ஒரு ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல என்ன வச்சிருப்பாங்க? என்ன பால் பழம் ஸ்வீட் தேன். ஓ மகர குடிய கெடுத்துட்டாளே. ஏன் என்ன? தேன் எதுக்கு வைப்பாங்க? தடி எத்த தண்டி நாக்கு பெருசா இருந்தா நீட்டு. ஏய் அம்மா உனக்கு நீ நாக்க எடுத்த பாப்பா. ஐயா வாழக்கா கல்யாணம் ஆயிருச்சா? இன்னமா? சரி. அந்த போன்ல கண்ணாடி பாக்குறாங்க. ஆமா வாட்ஸ்அப் கால் பேசுவாங்க போல. இருக்கட்டும். ஆமா. ஏய் சும்மா ரெடி. தேனெல்லாம் வைப்பாங்க. ஆனா ஏன் புருஷன் என்ன தெரியுமா வச்சிருந்தேன்? 750 போக்கஸ் லைட். அம்மாடியோ. மைச்செட்டுக்கார ஒரு விளம்பரம் வேணாமா? அப்படியா? 350 சீரியல் செட். 8 இன்ச் ஸ்பீக்கர், 16 இன்ச் ஸ்பீக்கர், குத்துபெல்லுக்கு ஓம்போடு, 2 ஆனைக்குட்டி பிளிற மாதிரி, 2 முயல் தாவற மாதிரி, 2 மான் குட்டி ஓடுற மாதிரி, 2 பொம்பளை உலக்கையில போட்டு அரிசிய. ஏன் இப்படி இருக்குது? நல்லா தானே போய் இருந்துச்சு. இந்த சீரியல் செட்ல வந்து ஜெனரேட்டர்ல இருந்து போடுவாங்க. சரி. டீசல் நிறைய கிடக்கும்போது விங்கு விங்குன்னு குத்தும். ஆஹா. டீசல் அடியில போய் துரு அடைச்சவன அந்த சீரியல் உலக்க ஏங்கி குத்தும். சரி. இம்பட்டி அடிக்கிட்டு ஒரு 1200 வெறும் துரு பிடிச்சவங்களா கட்டிட்டேன். சரி. இந்த மைக்காச்சும் நல்லா இருக்கு. அற்புதமான மைச்செடி. எல்லாம் மைச்செடி ஜோரா கைதட்டுங்க. 2 மைச்செடியுமே அற்புதமான மைச்செடி. ஏன்னா 2 ஒண்ணு சேர்ந்தாதே நாங்க சேர முடியும். ஆமா ஆமா. 2 பேரும் சேராம தெரிஞ்சா நாங்க கம்மாக்காரில போய் விரிச்சு படுக்க வேண்டியது. அங்கே படுக்க வேண்டியது. அற்புதமான மைச்செடி. ஓனர் ஆறுனே புகழ்ந்து பேசுற ஒரு கட்டிங் மட்டும் கொண்டு வானே. குடிக்க மாட்டேன். பொம்பளை குடிச்ச குடும்பம் வாங்கம்மா. உள்ள ரெடியா இருக்க அப்புறம் ரெடியா இருக்க. ஆமா. என் புருஷன் ஒரு 8 மணிக்கு எப்படி தெரியுமா லான்ச் பண்ணாரு? எப்படி? சரியாக 10 மணி அளவில் ஃபர்ஸ்ட் நைட் எடுக்கிறதால் கிராம பொதுமக்களும் மற்ற சுற்றுவட்டார கிராம பொதுமக்களும் திரளாக வருகை தந்து ஃபர்ஸ்ட் நைட் கண்டுகளை சிலமாறு அன்போடு வேண்டி விரும்பி கேட்கிறோம். இந்த புழுக்களை செட்டப்புறம் ஓடியாங்க உள்ள. ஐயோ எப்ப என்ன கச்சேரியா டோக்கன் விளம்பரமாப்பா? அதனால யாருக்குமே வாக்கப்படுதுன்னு புது கொள்கை ஒன்று எடுத்திருக்கேன். என்னது? தெருவுல இதெல்லாம் இருக்கேன். இல்ல ஆல்ரெடி தெருவுல தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். எங்க மச்சான் எப்பல வரைஞ்சு பண்ணாரு தெரியுமா? நீ என்னைக்கு உன்னை பார்த்தேனோ அந்த நாள் முதலா நான் தூங்கவில்லை அடி ஏண்டி புள்ள. அந்த 3 எழுத்து காது தானே, அந்த 3 வன்சு சரக்கு தானே பாடாப்படுத்துது. ஏன் தலையெழுத்த மாத்தத்தானே ஒன்ன தேடுது. அந்த 3 எழுத்து காது தானே பாடாப்படுத்துது. ஏன் தலையெழுத்த மாத்தத்தானே ஒன்ன தேடுது. அடி திமிரு பிடிச்ச சிரிக்கி என்ன கண்டுக்காம போறேன். நான் குரல் வரைக்க கத்துறனே என்னைக்கு நீ வார, என்னைக்கு நீ வார. பஞ்சுமத்த படுத்ததுக்கு கொடுத்த விடவா, படுத்ததுக்கு கொடுத்த விடவா. ஒரு ராத்திரிக்கு காவல் பயண்டி, கற்புக்கு தான் நான் கரண்டி. ஒரு ராத்திரிக்கு காவல் பயண்டி, கற்புக்கு தான் நான் கரண்டி. உடு கைடு பாட்டி ஊரணிக்கு போற புள்ள, உடு கைடு பாட்டி ஊரணிக்கு போற புள்ள. உனக்கு மாதிரி வச்சுக்க கமதி பஸ் ஸ்டாண்ட்ல 10 சென்ட் இடம் வாங்கி போட்டுருப்பேன். அப்படியா? கடவுள் என்னை கிழிஞ்ச சாக்கெட் கூட போட வாங்கிட்டேன். கடவுள் அப்படித்தானே விடும். அப்படித்தானே விடும். ஆமா. இவ்வளவு நேரம் என்ன பண்ணீங்க? என்ன நாங்கலாம் பாட்டு பாடி டான்ஸ் பண்ணிட்டு இருந்தோம்ல. பாட்டுலாம் பாடுவீங்களோ? அப்ப இந்த மேடையில சின்ன போட்டி வச்சுக்கிறோமா? போட்டியா? என்ன போட்டி தெரியுமா? பாட்டு போட்டி. இந்த போட்டியில நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறப்ப கை தட்டுங்க பாப்பா. போதும். கை தட்டின 15 பேத்துக்கு நன்றி. அப்ப நாங்க ஜெயிக்க கூடாதா? எங்களுக்கும் கையை தட்டுங்க. தட்டு பாப்பா. அத்தாடி போய் போட்ட. சரி பாடு பாடு பாடவா? எருக்கஞ்செடியோட இறுக்கி புடிச்ச மாமா, கருவை காட்டுக்குள்ள கட்டி பிடிக்கலாம் போமா. வாங்க சார் வாங்க. போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. டோக்கன் விளம்பரம் 15 ரூபாய் சார். கம்பெனிக்காக சீப்பா கொடுக்குறோம். ஏன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பீஸ் இருக்கு. அடுத்த வருஷம் இன்னொரு 10-15 சேர்த்து கொடுத்தீங்கன்னா இன்னும் ஒரு அரைப்பாடி லாரியோ இல்லை கண்டனர் லாரியோ பிடிச்சி இன்னும் ஒரு நல்ல பாட்டா பாடுமா. வேற பாட்டு பாடவா? எம்படி பாட்டு இருக்கு? மனசு மயங்கும் மசத்தை புடுங்க போடி
பொம்பளைக்கு பொம்பளை மனசு மைங்க என்னடி பண்ண இமயமலை எனது உயிர் சாக போகவே போகாது பாடு ஓ நெஞ்சிக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் தெரியுமா ஓ நெஞ்சுக்குள்ள இட்லி துணி எனக்கு என்னடி பூரா Dress மாத்த அக்கினி செட்டி மாதிரி பண்ணிடுறேன் என்ன வேண்டுதல் வேண்டுதல் தானே நல்ல பாட்ட பாடமா வேற பாட்டு பாடவா குறுக்கு சிறுத்தவளே ஏன் குடும்பத்தை கெடுத்தவளே என்ன சொல்ற எத்தனை மணிக்கு கச்சேரி ஆரம்பிச்சீங்க எத்தனை மணிக்கு 8 மணிக்கு 8 மணிக்கு ஆரம்பிச்சீல அப்புறம் எதுக்கு நீ 5 மணிக்கு எல்லாம் கமிட்டி பஸ் வர சொன்னீங்க என்ன நீ வர லேட் பண்ணிடுறேன்டா அதனால தானா இந்த பாட்டை திருப்பி பாடு குறுக்கு சிறுத்தவளே இவர் கோமணத்தா ஏய் என்ன சொல்ற இந்த குடத்தை எடுத்து இடுப்புல வைய கோமணமே கட்ட மாட்டாரு வெயிட்டா இருக்கும் இல்ல அவருக்கு அண்ட வாயு அதனால இப்ப நடக்கிறாரு ஏய் குடத்தை எடுத்து இடுப்புல வை நேரா நில்லு ஏ தண்ணி கோடமெடு தண்ணி கோடமெடு தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது என்னடி பாடுறி தண்ணி கோடமெடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு புடுங்குது என்னடி இந்த குடமே கிடைக்காம உள்ள வச்சு கொடுத்தது என்னடி பாடுற பாட்டு போட்டேன்னா சிலேபி மசர் வந்து போயிடும் அதெல்லாம் இங்கிட்டு போ வேற பாட்டு பாடவா வேற பாட்டு பாடு கண்ணா எசலகுள்ள கட்டரும்பு புகுந்திருச்சு எதுக்கு வந்து நசுக்கு கட்டரும் தான் அப்புறம் கடிச்சு போட்டு மேக்கப் ரூம்ல பட்டக்கு பட்டக்குன்னு ஒதஞ்சிக்கிட்டே கிடப்பேன் அப்ப நீ தான் வந்து கம்பியை கொடுக்கணுமா நல்ல பாட்ட பாடுறி வேற பாட்டு ஏய் பாடுமா வேமா வேற பாட்டு பாடவா ஐயோ என்ன இங்க தள்ளிடுறாங்க அதுல கொட்டி உன் காலை வைக்காத பொய்யாவியல அவிஞ்சு வயிறுமுள்ள சும்மாவே அவிஞ்சு வயிறேன் கிடக்கு நல்ல பாட்ட பாடுமா வேற பாட்டு பாடவா நிலாக்கா இது நேரம் நல்ல நேரம் ஓயே நெஞ்சில் பாயுது காமம் விடுவானோ மாமா தூக்கம் வல்ல மாமா தூக்கிக்கிட்டு போமா என்ன தூக்கம் வரலன்னா பாய்தல திருப்பி போய் வேற இடத்துல போடு அப்படி கரங்க பிடிச்சிங்க நிறைய இருக்கு சரி என்னடி பாடுற என்ன நல்ல பாட்ட பாடுமா என் ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சு துரு புடிச்சு ரொம்ப நாளாச்சு புருஷனோட ஒரு 2 பெயிண்ட் ஆலிட்டு வாரிச்சு வாங்கிட்டு வந்து அடிக்க சொல்லு அவன் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டால அப்படிதான் இருக்கு பொம்பளை என்ன எப்படி ஆடி பாடுறது எப்படி பாடணும் இங்க வா அக்கா பாடுற கத்துக்கறியா என்னடி புள்ள பத்தவ மாதிரி பண்ற நீ என்ன வெறுநாய் கடிச்ச மாதிரி கத்துறா இப்படி எல்லாம் பாடக்கூடாது இங்க வா அக்கா பாடுற பாக்குறியா அம்மாடி இப்படி வருமா பாட்டுல வரும்ல அப்படி வரும் இதுதான் காதலா ஓ அப்படி நான் பண்ணணுமோ அப்ப மறுபடியும் பாடு இங்க வா ஆஹா ஏன் அங்கேயே போற பச்சை கலர் இருட்டியே இழுக்குதா அம்மாடி இதுதான் காதலா எடுத்தவனே வாடி நீ போய் அந்த 7ஆம் நம்பர் ரூம்ல படு மதுவாலா சொப்பனத்துல கூட நீ தான் வாரியா வருது ஏய் மைக்க குடுமா ஆமா நீ கேட்டா செய்வியா அம்மாடி இதுதான் காதலா எடுத்தவனே வாடி அதுக்கு அவ பரவாயில்ல போத்தா நீ அவ போய் பக்கத்துல துணைக்கு படு வாங்கம்மா ஏமா வாங்கம்மா ஒரு ஆளா வெத்தலாவுக்கு வச்சு அழைக்கணும் வா என்ன வண்டியில வரும்போது 1.5 அடி தான் இருந்தா இப்போ 1.5 அடி பெருத்து நான் ஹீல்ஸ் எல்லாம் விட்டுட்டேன் ஹீல்ஸா சின்ன ஹீல்ஸ் தான் அந்த போட்டிருக்கீல அது ஹீல்ஸ் செருப்பு கிடையாது சிமெண்ட் மூட்டை தூக்குற செருப்பு சரிடி சரிடி அம்மாடி பாட மாட்டேன் சத்தியமா சொல்றேன் வந்ததுலயே நான் மட்டும்தான் லூசுன்னு நினைச்சேன் வந்திருந்த எல்லாம் லூசு தான் இன்னைக்கு கரெக்டா பாடுமா அம்மாடி இதுதான் காதலா நான் சொல்லிட்டு நாகரிட்னா பாட மாட்டேன்னு சொல்லிட்டேன் சரி நாகரி திரும்பி நீடிக்கிறேன் அம்மாடி இதுதான் காதலா பெரிய சுஷிலாமா தங்கச்சி மக குழந்தை போத்தாண்டி ஹலோ வாங்க வாங்கம்மா அம்மா வரலையா ஏன்
சரி 2 மாதத்துக்கு தான். அப்புறம் அம்மா நீ ஏம்மா எதுக்குமா அலைகிற? ஊருக்கு போயிருக்காங்க. ஊருக்கு அந்த இருக்கட்ட. ஏமா எவ்வளவு சம்பளம்? சரி வந்தவன நீ வாட்டி எடுத்தவனா என்ன பாட்டு பாடுன? ஃபர்ஸ்ட் பாட்டு சொல்லுமா. கோவக்கார மச்சான். வந்தவன நீ வாட்டிய பாட்டை பாடினா விட்டுருப்பேன். அது என்ன வந்தவன எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? என் கொரோனா ஊசி போட வந்திருக்கியா? ஆமா அம்மாடி ஏன் பிடிக்காத நாக்கு? இதுதான் காதலா? துண்டு கரக்கரண்டா மிக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க, கிச்சு கிச்ச போக்குங்க. ஆஹா விளம்பரத்தை போட்டாங்க. ராமா இது என்ன ஓலம்? இது என்ன வேதமோன்னு பாடு. அப்புறையே இப்படி அகட்டிக்கிட்டே கிடக்காரு. நான் கூட அண்ட வாயு நினைச்சு அவருக்கு வந்தவன நான் உள்ள சாம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கல. நான் இல்ல நீங்க அகட்ட வட்டி உங்களுக்கு நான் சாமி பாட்டெல்லாம் பாடணுங்க. என்ன பாட தெரியுமா? அண்டம் முழுதும் ஒன்றினுள் அடக்கம், அதுவே ஆணை முகமெனும் ஓங்கார விளக்கம், சுழலும் கோள்கள் அவன் சொல் கேட்கும், அவனை தொழுதால் போதும் நல்லதே நடக்கும், ஆணை முகனை தொழுதா நவ கிரகங்களும் மகிழும், நல்லதே நடக்கும். மதுபாலா சிமெண்ட் முடிய தூக்கி நல்லாவே அதெல்லாம் இருக்கட்டும். இப்பெல்லாம் வேணாம். அக்கா உங்களுக்கு என்னென்ன விளையாட்டு சொல்லி கொடுத்தேன்? பல்லாங்குழி, தாயக்கட்டை, கிள்ளி, ஓடி பிடிச்சு அம்மா அப்பாவா? அப்ப குட்டி பிள்ளையில விளையாட. உன் புருஷனோட விளையாடு. என்னடி விளையாட போற? கபடி விளையாடுமா? விளையாடுமா? ஆமா 4 பேர் வாங்க கபடி விளையாடுவோம். ஏன்னா முதல் முறையாக பெண்கள் கபடி லைவா பார்க்க போறீங்க. எல்லாம் ஜோரா கை தட்டுங்க. இப்ப பாருங்க எப்படி வரப்போகுதுன்னு. வரவா? நேரா நின்னு. என்ன கேட்ட? நான் வரவா? உன் புருஷன்ட்ட கேட்டு வா. அனுப்ப மாட்டேன். அனுப்ப வாடி. வரேன். கபடி 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 கபடி. என்ன நீ என்ன நம்ம ஆர்மிக்கு ஆள் எடுக்கிற பொம்பளை மாதிரி நெஞ்ச நமத்துக்கிட்டு இப்படி வர கபடி. நீ பாடுன சரியில்லை. நீ அங்கிட்டு போ. நீ வாத்தா நிச்சாம் பாக்கு. சிறியவர் பெரியவர் அனைவரும் போடும் நிச்சாம் பாக்கு. வாமா வேமா. வரவா? விஜய் போயிட்டு வரவா? பெரிய ஒலிம்பிக் போட்டி போற. விஜய் போயிட்டு வரவா? வாத்தா வரவா? அடடா ஊர்குலத்தில் தாமரைப்பூ ஆடக்கண்டே, அவளை காதலனே ஓரக்கண்ணா தேடக்கண்டே. அடடா ஊர்குலத்தில் தாமரைப்பூ ஆடக்கண்டே, அவளை காதலன் ஓரக்கண்ணா தேடக்கண்டே. நான் பாடினதுக்கு அர்த்தம் வேற, நீங்க இதே வாசிக்கிறீங்க. வாமா. வரேன். கபடி 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 கபடி. நீங்கள் அழைக்கும் நபர் தொடர்பு இல்லைக்கு வெளியே உள்ளார். சரி நேரம் கழித்து கால் பண்ணலாம். இல்லை என்றால் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி நீ வீட்டில் படுத்துக்கலாம். வாத்தா பாடுமா. இது என்னடா தட்டாம் பிடிக்கிற பிள்ளை மாதிரி தான். இப்பெல்லாம் பாடக்கூடாது. அத்தா நீ வாத்தா இங்க வாவே. தெரியாம கேட்குறேன். பாட்டு பாட வந்தேன், பல்பொடி விளம்பரத்துக்கு வந்தேன். ஏன்னா எந்த நேரம் பார்த்தாருந்தா எலிச்சமணி. பொம்பளை பிள்ளை அழுதுகிட்டே இருந்தாதான் தப்பு. சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது தப்பே இல்லை. அப்படியா? பொம்பளை சிரிக்குதான் அழுது. ஆமா. அவர் தூக்க ஒரிச்சில பனைமரத்துல இருந்து இறங்கிட்டாப்புல. வாத்தா நீ வரவா? வரவாடி. இன்னைக்கு வேணா டயர்டா இருக்கு, நாளைக்கு வா. உனக்கு என்னைக்கு வர? ஆமா இழந்தப்பலாம். சாரி ப்ரோ, தெரியாம பாடிட்டு 50 ரூபா சம்பளத்துல பிடிச்சுக்கோங்க. போயிரு. வா.
கபடி ஆ. கபடி ஆ. கபடி 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 ஆளுமா டோலுமா இசலகடி மாலுமா கெஞ்சி அலசின கட்டிட்டா சாலுமா அடிக்கல கண்ணி கட்டி முத்து விட்டா கலக்கல பழச்சின பல பழக்குது இருப்பா பொம்பளைனா இப்படி பாடக்கூடாது இங்க வாங்க அக்கா பாடுறது கத்துக்கிறீங்களா அங்க போங்க ஓத்தா வர சேனலுக்கு இப்ப எப்படி பாடுறேன் பாரு கபடி 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 ஓகே Oh my God. சும்மா இருடி. என்னடி? என்ன? அம்மா திட்டுமா? ஆமா. யப்பா. என்னடா குளிப்பேசி மண்டமா? நானே. ஓ அண்டவா மாமா ஓ அண்டவா மாமா. போதும். நீ செக் பண்றதுக்குள்ள பாட்டு முடிஞ்சு போயிடும். அதோட இறங்கி நீ பின்னாடி தெரிய வேண்டியது. வாயை திறந்து அடிச்சிரு வரானு. அதனாலதான் இப்போ உன்னை வீடியோ எடுத்து போட்டு விட்டாங்க. சண்டையா போட்டு தெரிஞ்சாங்க. கபடி. சும்மா இருடி. ஏன்? என்ன? கபடி. போ. ஏன்? அம்மா பயமா இருக்கா? புடிச்சு அடிப்பாரா? கபடி. என்னடி? என்ன நம்ம 20 பேர் சேர்ந்து கெடுத்த மாதிரி கத்துற? அப்புறம் இல்லையா? 20 பேர்லாம் எனக்கு வெறும் 1/2 மணி நேரம் டைம் பாஸ் தான். என்ன சொல்ற? வெரி ஓபன் டைப் தான். அப்படியா? ஆமா. எங்க முளப்பாரி எடுத்து வந்தீங்களா? வாங்க நமது முனீஸ்வரர் கோயிலுக்கு மதுரையில இருந்து மூக்காய் வந்தா நல்ல வளைஞ்சு நெளிஞ்சு கும்மி அடிப்பானதானே? கும்மி அடிச்சிரோமா? பொடி தன்னனா நின தன்னானே பொடி தன்னனா நின தன்னானே. ரூபாய்க்கு தானே இப்படி ஆடணும் ஏப்பா? சரி சரி ஆடலாம் நெஞ்சில் குத்திராதப்பா. இங்கே குத்து மேன். என்ன சரக்கு? டைமண்ட் ரம்மா இல்லை வாடகை ஹெவியாக எனக்கு லைட்டாக சுறுச்சுருண்டுதே. 500 ரூபாயா? இல்லை நேற்று 500 ரூபா வந்துச்சு. எப்படி சம்பளத்தில் கை வச்சிடாதீங்க பாரு. ஆமாம் போதுமண்ணே கை தட்டுங்க. பைக்கில் வந்ததுக்கு 75 கிலோமீட்டர் தட்டி எரிஞ்சிடும். ஆமாண்ணே தட்டி எரிஞ்சிடும். இன்னைக்கு தட்டியை பிரிக்காமல் இன்னைக்கு விடக்கூடாது. ஆமாம் கும்மி அடிச்சிடுமா? இப்போ எல்லாம் வராது. லாஸ்ட் பாட்டுக்கு வரும்பாரு, அதை பார்த்துக்கிடுவான். பொடி தன்னனா நீன தன்னானே பொடி தன்னனா நீன தன்னானே. காரு போறத பாருங்க கறி பதறி போறத பாருங்க. இந்த காருக்குள் இருக்கும் அந்த காருக்குள் இருக்கு முனீஸ்வரர் கண்ணாடி மின்னல பாருங்க. ஆன போறத ரெண்டு ஆன போறத பாருங்க. ஆனா சந்தி போறத பாருங்க. ஆன போறத அந்த ஆன போறத பாருங்க. ஆனா சந்தி போறத பாருங்க. அணையில் இருக்கு முனீஸ்வரர் அலையில் மின்னல பாருங்க. அந்த குதிரை போறத பாருங்க. குதிரை குதிச்சு போறத பாருங்க. குதிரை போறத ரெண்டு குதிரை போறத பாருங்க. குதிரை குதிச்சு போறத பாருங்க. குதிரை போறத பாருங்க. குதிரை குதிச்சு போறத பாருங்க. எங்கடா? சாமி கீழே விழுந்து கிடக்கு சாமி. எந்திரிக்க சொல்லுடா. எழுந்திருக்கா சாமி. என்னத்தா வந்திருக்கிறது யாரு சாமி? டேய் கைய மாத்திர அயோக்கியப்பல எங்க வைக்கிறேன் பாரு பொம்பளை அடிக்காம. டேய் வந்திருக்கிறது யாருன்னு கேக்குறேன். யாரு சாமி? நான் தான்டா பிள்ளையாரப்பா. தும்பிக்கையை காணோம். கீழ இருக்கு மேடை கீழ மறைச்சு. ஓ அப்படியா? வந்திருக்கிறது பிள்ளையாரும்ல பெருச்சாலையும் இல்ல. சரிங்க சாமி. நான் தான்டா கடப்பார முனி. கடப்பார கூரா இருக்குமா? வந்து முனிக்கு பாரு. எப்பா நான் தான் கடப்பார முனி. என்னப்பா குறை? சரி சாமி இப்படி வந்து ஆடுறீங்களே. ஆமா அந்த பிள்ளைக்கு ஒரு புலிபூச்சி கூட கிடையாது சாமி. வகுத்துல புலிபூச்சி கூட இல்ல. ஆமா புருஷன் எங்க இருக்கான்? புருஷன் வெளிநாட்டுல இருக்கான். எத்தனை வருஷத்துக்கு வரையா? 4
வருஷத்துக்கு ஒருக்கா வரும். 4 வருஷத்துக்கு இந்த மயிரண்டடி புள்ள இருக்கா? வரக்காதா? நான் சொல்ற பரிகாரத்தை பண்ணு பொழுப்பு சிண்டாயிரம். எப்படி? நைட் 1 மணிக்கு. நைட் 1 மணிக்கு. முள்ளு இங்கிட்டு போகக்கூடாது, இங்கிட்டு போக சென்டர்ல நிக்கணும். சென்டர்ல நிக்கணும். 1 மணிக்கு. 1 மணிக்கு. நல்ல லக்ஸு சாப்பாடு குளிச்சு. ஏன் ஹம்மா மெடி மிக்ஸ் ஜட்டையில பேச ஒட்டுமஸ் வந்து வரப்பா. சரிங்க சாமி. லக்ஸு சாப்பாடு குளிச்சு. சரி. தலைய விரிச்சு போட்டு. விரிச்சு போட்டு. தலை நிறைய மல்லிகை போச்சு. எத்தனை முழம்? சீ 2 முழம் மல்லிகை போச்சு. சரிங்க சாமி. என் சன்னதிக்கு வர சொல்லுடா. வந்தா? என் சன்னதி திறந்து கிடக்கும். கடப்பார மணி போட்டு அனுப்புவாங்க. எதை? விபூதியை. அப்படியே சன்னதியில வந்து சரி 2 நெய் விளக்கு வாங்கி போட்டு திரும்பி பார்க்காம வீட்டுல போய் கொல்லப்புறத்துல போய் குச்சி எடுத்து நோட்ட சொல்ல நிறைய புழுப்பூச்சி வந்துடும். என்னது சாமி? புழுப்பூச்சி தாரா கேட்டியா? அந்த பிள்ளைக்கு புள்ள இல்லன்னு கேட்டேன். அப்படியா? சரி சரி. என்ன எங்க போனாலும் சன்னதிக்கு 90 ரொட்டி தான் போடுறது. நீ இதே 2 பிள்ளை வச்சிருக்க. போன மாசம் காது ஊத்து வச்சியே, மறுபடியும் பிள்ளை வர கேட்கிற. இன்னொரு குட்டி குழந்தை வேணும்னு ஒரு ஆசை தான். தையல பிரிச்சிருவாங்க போட்டா. வாங்கம்மா. அதான் நீ போத்தா. சாமி இந்த பிள்ளை ஒரு நல்ல வாகனம் வாங்கணும். அப்பனா அதுக்கு வழி சொல்லுங்க. வண்டி ஒரு சுத்து சொல்லுடா. சின்ன வண்டி போதும். ஏன் அப்படி சொல்றீங்க? சைஸுக்கு தக்கன. சரிங்க சாமி. நான் சொல்ற வண்டியை வாங்கடா. புல்லட்டு வாங்கினீனா வளத்துக்கு சாண்டு ஓட முடியாது. கால்ல விழுந்து விடக்குன்னு உதச்சிக்கிட்டு கிடப்ப. ஆமா சாமி. எக்ஸல் வாங்கினா ஆயில் ஊத்தி பெட்ரோல் போடணும், ஓடும்டா. சைக்கிள் வாங்கினா பக்கத்து வீட்டுக்காரன் பஞ்சர் ஆக்கிடுவேன். ஆமா சாமி. அதனால நான் பத்த மகளை நொங்கு வண்டி செஞ்சு தெருவா கவட்ட கம்பல ரிங்குன்னு. ஐயப்பா சாமியை குத்தாத. ஆமா ஏன்? இருக்கட்டும். வாத்தா குளிச்சியா? சரி சாமி. என்னப்பா? இந்த புள்ள ஒரு வீடு கட்டணுமா சாமி? வீடு கட்டணும். ஆமா. நான் கொத்தனார் வேலையா பாக்குறேன். ஏன் பார்க்க வேண்டியதானே? சரி நான் சொல்ற விட கட்டுடா. சரிங்க. மாடி வீடு கட்டினா ஊரு பல்லுல மடமடல சரிஞ்சிருமடா. சரிங்க சாமி. மண்ணு வீடு கட்டினா மழை வேஞ்சு கரைஞ்சிரும். ஐயோ பாவத்தை. கூரை வீடு கட்டினா கிருத்திரம் முடிச்ச போய் பிளாக்ல கட்டிங்க போட்டு தீய வச்சு விட்டுருவேன். ஆமா ஆமா ஆமா. அதனால நான் பத்த மகளே கமதி பிளாட்டு பார்த்துலயே படுத்துக்கடா. சாமி கரண்ட் புல்லு வீட்டு வாடகை எதுவும் கிடையாது. அப்படியா? நினைச்ச நேரம் படுத்து எந்திரிச்சு போய்க்கலாம். என்ன மதுரைக்கு காலையில 4 மணிக்கு தான் பஸ். அப்படி பார்த்தேன். ஐயோ என்னது? என்னப்பா அது? ஏய் கட்டப்பாற அடங்குடா. மண்டை போட போடுற. அவனுக்கு உச்சி பூசைக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியா? போதா வாங்கப்பா வேமா. தம்பி அடடி ஐயோ. அவன் தான் முறைப்படி ஆலயத்தை தொட்டு கும்பிடுறேன். சாமி என்னப்பா? இந்த பையன் விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. கைதட்டுங்க. தமிழர்ல முதுகெலும்பே விவசாயம் தான். விவசாயம் இல்லாம எனக்கு எதுவுமே கிடையாது. ஒரு விவசாயி போய் காலை சேத்துல வச்சாதான் நம்ம எல்லாம் கையை சோத்துல வைக்க முடியும். விவசாயம் பண்ணணும். இந்த வெள்ளை சட்டை பெண்ட் எல்லாம் கலட்டி போட்டு விவசாயம் பண்ணு. ஆனா இந்த தண்டி இருக்க செகதிக்குல காலை கொடுத்தா புடுங்க முடியாதப்பா. நான் சொல்ற விவசாயத்தை பண்ணப்பா. இந்த வேலைக்கெல்லாம் வராத. என்ன கேளு, தொண்டை வரைக்கும் கத்தி. ஆமா இன்னைக்கு அப்படி எல்லாத்துக்கும் இருந்தேன். அதனால நான் சொல்ற விவசாயத்தை பண்ணு. குடும்பத்தோட நிம்மதியா சாப்பிடலாம். சரியாப்பா? நெல்லு போட்டீங்கன்னா பட்டிக்கு வராது, தொட்டிக்கு வராது, வாசலுக்கு வராதப்பா. கம்பு போட்டீங்கன்னா களவாணி பைய களவாண்டு போயிருவேன். என்னடா உனக்கெல்லாம் 48 சாமி வருது? ஆத்தாமலே ஏறி பாயிரானடா. சும்மா இருப்பீங்க வா. கடலை போட்டீங்கன்னா காட்டு பண்ணி இடையில பூந்து அழிச்சிருமப்பா. கோவிந்தாவா? அந்த அழகுமலை வர்ணிப்பு கடை வந்திருக்கேன். வெண்டிக்காய் போட்டீங்கன்னா 100 நாவல பாக்குற பொம்பளையால வெடுக்குன்னு புடிங்கி போய் வீட்டுல போய் புளிக்குழம்பு வச்சிருமப்பா. அதனால நான் பத்த மகனே கஞ்சா செடி போடுற ஜெனரல் சைட்ல நேரத்துக்கு அம்மங்களி தின்னலாமாடா. போப்பா உன் மண்டைக்கு அதே விளையும். சாமி மலையேற போகுது. அடிங்கப்ப மலத்தை. ஆறு என் கையில பிளிச்சிங் பண்ற போட்டா. கடப்பார முனி வந்து எல்லாருக்கும் வரம் கொடுத்தாரு. சாமி வந்துச்சா? எனக்கு தான் இன்னைக்கு சாமியே வராதே. நான் தான் 4 நாள் ஆஸ்பத்திரியில் கிடந்து குளிக்காம வரனே. ஆமா என்னதான் இருந்தாலும் சாதி மதம் அப்பாற்பட்டு தமிழ் இனத்துக்காக உழைத்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிறந்த எழுச்சி நாயகன், ஏவுகணை நாயகன், எனது குருநாதர், நாடக உலகின் நவரச நாயகன், திரைப்பட நடிகர், ஆதரவற்ற மக்களுக்கு உதவி கொண்டிருக்கும் இரவை எம்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு முதல் முறையாக சொல்லிக் கொடுத்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா புகழை இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்காக ஏதோ உங்க மத்தியில தென்பாண்டி ராமேஸ்வரம்
தங்க தெய்வ சுடர் அப்துல் கலாம் தேசிய விஞ்ஞானியே தமிழக மண் போற்றும் மெய்யானியே நம்மகுல தென்பாண்டி ராமேஸ்வரம் தங்க தெய்வ சுடர் அப்துல் கலாம் தென்பாண்டி நம்மகுல தென்பாண்டி ராமேஸ்வரம் தங்க தெய்வ சுடர் அப்துல் கலாம் தேசிய விஞ்ஞானியே தமிழக மண் போற்றும் மெய்யானியே தென்பாண்டி நம்மகுல தென்பாண்டி ராமேஸ்வரம் தங்க தெய்வ சுடர் அப்துல் கலாம் தமிழக மண் மீது புகழ்ந்துவினா மீது கனகேவினா தமிழக மண் மீது புகழ்ந்துவினா வெற்றிகளை குவித்தாரைய பெரு பாசமிகும் நண்பர்களா தென்பாண்டி நம்மகுல தென்பாண்டி ராமேஸ்வரம் தங்க தெய்வ சுடர் அப்துல் கலாம் ஐயா தென்பாண்டி பாலா தென்பாண்டி தென்பாண்டி ராமேஸ்வரம் அங்க தெய்வ சுடர் அப்துல் கலாம் பள்ளி செல்லும் இங்கே பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கெல்லாம் பெற்ற தந்தை போல இருந்தவரா வருக தந்த அனைவருக்கெல்லாம் பெற்ற தந்தை போல இருந்தவரா கல்வி வளம் தந்தாரையா சீதாவ கனவு காண சொன்னாரையா நம்மள கனவு காண சொன்னாரையா ஒரு நல்வாக்கி நீ கூறடி நான் 4 நாளைக்கு வந்துடுவேன் என் செல்வ கலந்தியவே என் சின்ன கல்லு மோதிரமே ஒரு தென்பாண்டி ராமேஸ்வரம் தெய்வ சுடர் அப்துல் கலாம் நன்றி கைதட்ட மறந்து ரசித்துக் கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது புதுகை மாவீரன் கலைக்குழு சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எல்லாருமே நல்லா இருக்கணும் நம்ம நாட்டுக்கு எங்க சொல்ல முக்கிய வழியா நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்